ரஜினிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு மோதல் இருந்தது, தெரியல அவங்களுக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து பாய்ஸ் கார்டன் வந்து இவர் வந்து பயணப்படும் போது இவருடைய வாகனத்தை வழிமறிச்சாங்க. இதுக்கப்புறம் தான் மோதல் வந்து ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கான ஒரு மோதல் தொடங்குது. ரஜினி பேசும்போது என்ன சொல்கிறேன்னா, நீலாம்பரின்ற அந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது வந்து அந்த டைம்லேயே பேசப்பட்டதுன்னா வந்து ஐஸ்வர்யா தான் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் இல்லைன்னா படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குமான்னு டவுட். ஆனால் இந்த முக்கியமான கேரக்டர் இப்போ ராஜமாதா கேரக்டர்லாம் வந்து இந்த படையப்பா நீலாம்பரி நடிச்சவுடைய வந்து 2.0 தான் ராஜமாதா. ஜெயலலிதா மனசை வச்சு தான் அந்த கதையும் கதையும் உருவாக்குனார். தயாரிப்பும் அவர் வந்து வேறு யாரும் தயாரிக்கிறதுக்கு வரமாட்டாங்கன்றதுனால வந்து ஒருவேளை அவர் தயாரிச்சுக்கலாம், சொந்த தயாரிப்பு வந்துடலாம். நீலாம்பரியை வந்து கேஎஸ் ரவிக்குமாரே வந்து லவ் பண்ணார்ன்றதும் சினிமா வட்டாரத்தில் ஒரு கதை இருக்குது. சிவாஜி அவர்கள் குறித்து பேசும்போது ரொம்ப எக்ஸைட்டாகி சொல்கிறார். ரொம்ப அந்த கடைசி சீனில் ஓடி வந்து அந்த வீட்டை கட்டி பிடிச்சி அழுவார் பாருங்க, பயங்கரமாக நடிச்சிருப்பார் சிவாஜி. வாழ்ந்த இந்த வீட்டில் கடைசியாக ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். அதில் அப்பாஸுடைய கேரக்டர் இருக்குது தெரியுங்களா, அது வந்து யாரை கேட்டாங்க தெரியுமா முதல்ல? விஜய். ஆனால் வந்து விஜய் வந்து அந்த கேரக்டர் கேட்டதும் அவர் ஒத்துக்கல. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்கு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ரஜினி 50 தமிழ் திரையுலகில் 50வது ஆண்டை நோக்கி பயணிச்சுன்னு இருக்காரு. அதுக்காக படையப்பா படம் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது, ஒரு கௌரவிக்கப்படுகிறாங்க ரஜினியை. படையப்பா படம் பற்றி சில கருத்துக்களையும் அவர் குறிப்பிட்டு பேசினார். சார் என்னென்ன பேசினார், படையப்பாவில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அது எல்லாருக்கும் அந்த டைம்லேயே பேசப்பட்டது தான் சார். இப்போ வந்து 2K கிட்ஸுக்கெலாம் தெரியாதனால ஒரு வேளை ரஜினி அவர்கள் வந்து இந்த படையப்பா படம் ரிலீஸ் ஆகிறத முன்னிட்டு வந்து சில நினைவுகள் வந்து அவர் பகிர்ந்துக்கிறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அந்த மன்னன் படம் வரும்போதே அதில் இருக்கிற வந்து விஜயசாந்தி கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஜெயலலிதாவை தான் அது வந்து மென்ஷன் பண்ணி தான் அதை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, மன்னன் படத்துலேயே வந்து விஜயசாந்தியோட கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். அந்த டைமில் ஜெயலலிதாவுடைய அந்த அரசியல் நடவடிக்கைகள், பந்தா, ஆணவமான நடவடிக்கைகள், இப்படி நிறைய வந்து ஜெயலலிதாவை பற்றி வந்து அப்படி ஒரு கேரக்டரில் வந்து நடிக்கிறதுக்கு யாராவது வருவாங்களான்னு கேட்டால், அன்றைக்கி டேட்டுக்கு வந்து உங்களுக்கு விஜயசாந்தி வந்து ரஜினிக்கும் இவருக்கும் ஒரு மோதல் இருந்தது, தெரியல அவங்களுக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து பாய்ஸ் கார்டன் வந்து இவர் வந்து பயணப்படும் போது இவருடைய வாகனத்தை வழிமறிச்சாங்க அப்படின்னும் போது அந்த காலகட்டம் நான் அந்த பாட்ஷா படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு அப்போத்தந்தே வந்து மோதல் எப்போ தொடங்கிச்சு கேட்டால், பாட்ஷா படம் ரிலீஸ் ஆகும் போது இவர் வந்து அந்த மேடையில் வந்து கைத்தட்டி அந்த சிட்டி கடிச்சு பேசினது. இதுக்கப்புறம் தான் மோதல் வந்து ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கான ஒரு மோதல் தொடங்குது. அதை தொடர்ந்து தான் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால், அவர் வந்து டிராஃபிக்கில் வழிமறிக்கும் போது அது முத்துப்படம் தானே சார், அந்த விக்கல், இருமல், தும்மல், அதெல்லாம் வந்து அதுதான் குறிப்பாக வந்து முதல் கட்டம் என்ன கேட்டால், ஜெயலலிதாவுக்கும் இவருக்கும் மோதல் தொடங்கினது பாட்ஷா படத்தில் மேடையில். அதுக்கு பிறகு என்னென்னு கேட்டால், தொடர்ச்சியாக இவங்களுக்குள்ள ஒரு இந்த ஒரே பகுதியில் ஒரே ரோட்டில் வசிக்கிறதுனால இவருடைய வாகனம் வந்து அங்கே ராதாகிருஷ்ணன் ரோட்டில் தான் வந்து அங்கே நிற்கும்போது வந்து இவருடைய வாகனத்தை நிறுத்துகிறாங்க. ஏன்னா வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து வாகனம் போகிறதுனால அந்த ஃபுல்லாக எல்லாமே வந்து அந்த பாதுகாப்பு வாகனங்கள் உட்பட அந்த செய்தி இவர் உடனே காரை விட்டு வெளியில் இறங்கி வந்து டீ கடையில் போய் சாப்பிட்றாரு. அப்போ ஒரே பெரிய கூட்டமாகிடுது. அது மோதலுடைய அடுத்த கட்டம். ஸோ இப்படி வரும்போது தான் முழுக்க வந்து அப்போ வந்து இதை வந்து திமுக வந்து ரஜினியை வந்து லாவகமாக பயன்படுத்துகிறாங்க அந்த சூழ்நிலை. அப்போ மூப்பனருடைய வந்து ஆதரவும் வந்து இவருக்கு இருக்குது. ஒரு அரசியலில் வந்து ஒரு பரபரப்பான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இது நடக்குது. அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியாக வந்து என்ன கேட்டிங்கன்னா, அவருடைய படங்களில் வந்து ஒரு பெண் கேரக்டர், அது மனைவி கேரக்டராக வந்தாலும் சரி, காதலி கேரக்டர் வந்தாலும் அதை டாமினேஷன் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு வில்லியாக சித்தரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு பெண் கேரக்டர் வந்து இவரை வந்து லவ் பண்ணுற மாதிரி அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மன்னன் படத்தை எப்படி விஜயசாந்தி, குஷ்பு, அதே மாதிரி தான் இதில் வந்து என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா வந்து நீலாம்பரி கேரக்டரில் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து அப்படியே சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரி மாதிரியும், இவங்க வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து வில்லி கேரக்டர் தான். ஆனால் அன்றைக்கி உள்ள மார்க்கெட்டில் வந்து சௌந்தர்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து என்ன சொல்ல போனால் சம்பளம் அதிகமாக வாங்கக்கூடிய நடிகையாக இருந்தாங்க.
அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஜினியோட அவங்க தான் ஜோடின்றதுனால அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த கேரக்டர்லாம் வந்து அவங்க கால் வந்து இவங்க கன்னத்தில் படுற மாதிரி இப்படிலாம் வந்து சில காட்சிலாம் இருக்கும். அந்த காட்சி வந்து சௌந்தர்யா நடித்தாங்க. ஆனால் அந்த நீலாம்பரின்ற அந்த கேரக்டருக்கு ரஜினி பேசும்போது என்ன சொல்கிறேன்னா, நீலாம்பரின்ற அந்த கேரக்டர் வந்து யாரை மனதில் வச்சு எடுத்ததுன்னா, இது கிட்டத்தட்ட எல்லாரும் அது வெளிப்படையாக சொல்லணும்னா கூட ஜெயலலிதா மனசை வச்சு தான் அது வந்து மன்னன் படத்தில் விஜயசாந்தி கேரக்டராக இருக்கட்டும், வந்து படையப்பா படத்தில் வந்து நீலாம்பரி கேரக்டரும் சரி. அப்படின்னா அந்த கேரக்டருக்கு வந்து இவங்க எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது வந்து அந்த டைம்லேயே பேசப்பட்டதுன்னு கேட்டால் வந்து ஐஸ்வர்யா தான் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா பெரிய அளவில் போனேன். ஐஸ்வர்யா வந்து அந்த படத்தை ஒத்துக்காததுக்கு காரணம் வந்து 2 பிரதானமான காரணம் சொல்கிறாங்க. ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து கேரக்டர் ஆமாம் ஜெயலலிதாவுடைய கேரக்டர்ன்றதுனாலையும் சரி கேட்டினா, அதே சமயத்தில் வந்து கேட்டினா அன்னைக்கு உள்ள சூழலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மார்க்கெட் வேறு லெவலில் இருந்தது. அப்போ ரஜினி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதான கேரக்டர் தானே, ஏறக்குறைய அவருடைய ஃபாதர் இன் லா ஈக்குவல் தானே, அமிதாப் பச்சன் ஈக்குவல் தானே. அப்போ அதில் போய் நம்ம கமிட் ஆகணுமான்னு சொல்லிட்டு வட இந்திய பத்திரிகைகள்லாம் அப்போது அதை எழுதுனாங்க. நார்த்தில் சில மீடியாஸ்லாம் நான் கேட்டிங்கன்னா ரஜினியோட இவங்க வந்து கமிட் ஆகிறதுக்கு காரணமே 2 காரணம் தான். ஒன்று ஜெயலலிதா வந்து இந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து ஒரு ஆணவமான கேரக்டர். ஏன்னா சொல்லும்போதே வந்து ஒப்பீட்டளவில் கதையை சொல்லும்போதே வந்து ரொம்ப ஆணவமான ஒரு பெண்ணாக வந்து அதிகாரத்தில் இருக்க ஒரு பெண்ணாக வந்து நடிக்கணுன்றவங்க சொல்லும்போது இவங்க யாரை சொல்கிறாங்கன்றது அவங்களுக்கு புரியுது ஒன்று. அதே சமயத்தில் அன்றைக்கி அவங்களுடைய மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இளம் கதாநாயகர்களோட வந்து அபிஷேக் பச்சன் இந்த மாதிரி நடிக்கணும், அந்த மாதிரியான நடிகர்கிட்ட நடிக்கும்போது நம்ம வந்து சவுத்தில் போய் இப்படி ஒரு இடத்துல வந்து நம்ம போனோம்னா சரியாக இருக்காது அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு. அதுக்கப்புறம் எந்திரனில் கமிட் ஆனான்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீண்ட பல வருடங்கள் கிட்ட எந்திரன் படம் வந்து எந்திரனில் வந்து அவங்க வந்து கமிட் ஆனாங்க. எதுக்குன்னா இந்த 2 காரணம் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அடுத்த சாய்ஸாக வந்து இவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அது ரஜினி அவர்கள் எதுக்காக சொல்ல மாட்டாரு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அடுத்து நீங்கள் ரம்யா கிருஷ்ணன்ட்ட போகல. ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை கதாநாயகி எப்போவுமே கிடையாது. எல்லாமே ஒரு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது அப்படி தான் இவங்க நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு முழு கதாநாயகியாக நடிச்சதுக்கெலாம் அவங்க மார்க்கெட் கிடையாது. அப்போது அந்த டைமில் யார் அடுத்தது போகலன்னு கேட்டால் மீனாவை வந்து கேட்டாங்க. மீனா வந்து பயந்துட்டாங்க. ஏன்னா மீனாவுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு நல்ல அந்த அவங்க அம்மா இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல உறவு இருந்துச்சுனால மீனாவும் ஒத்துக்கல அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு. அடுத்து இவங்க எதிர்பார்த்து வந்து பார்த்திங்கன்னா மீனாவை தான் சூஸ் பண்ணாங்க. மீனா வந்து வரல. அதுக்கப்புறம் முத்து படத்தை வந்து கனக வந்து கமிட் ஆனாங்க. ஆனால் இந்த கேரக்டர் பார்த்து பயந்தாங்க, ஜெயலலிதா கேரக்டர் பார்த்து வந்து பயந்தாங்க. அன்றைக்கி டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு பேக் சப்போர்ட் இருந்து யார் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேரக்டரில் வந்து அவங்க ஒத்துக்கிட்டு அவங்க நடித்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக நடிச்சது வந்து ஆந்திரா சைடு சப்போர்ட்டா? யார் ஆந்திரா சைடு சப்போர்ட் சொல்கிறீங்களா? அவங்க ராமசாமிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உறவுன்னு சொல்கிறாங்க. சரி சரி. ராமசாமிக்கு உறவுன்ற மாதிரி சொல்கிறாங்க, தூரத்து சொந்தம்னு சொல்கிறாங்க. அது வந்து தூரத்து சொந்தமோ நெருக்கமான சொந்தமோ, ஆனால் வந்து ராமசாமிக்கு வந்து அவங்க பின்புலம் இருக்குது. அந்த அதனால் அந்த கேரக்டரில் வந்து அவங்க வந்து நடித்தாங்க. இதுதான் உண்மை. அது ரஜினி அவர்கள் முழுமையாக சொல்ல மாட்டேங்கிறாரு. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா ஷோவுக்கும் நெருக்கமானவங்க. ஏன் இப்போ இருக்கிற குருசாமி இருக்கார்ல, குருமூர்த்தி இருக்கார்ல, அவருக்கும் கூட அவங்க நெருக்கமானவங்க சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ரிலேஷனில் வராங்க. நாட் கம்யூனிட்டியும் இருக்கலாம், கம்யூனிட்டி இருக்குது. அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பேர் வச்சுவாங்க கம்யூனிட்டி சொல்கிறாருன்னு. நான் கம்யூனிட்டியும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உறவு இருக்குது. அதனால் அந்த தைரியத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் நடித்தாங்க. அந்த கேரக்டர் இல்லைன்னா படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குமானு டவுட். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இல்லை ரம்யா கிருஷ்ணனோட கேரக்டர் ரோல் தான் அந்த படத்துக்கே ஒரு. ஏன்னா ஸ்கூல்லலாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நீலாம்பரி கேரக்டர் வந்து ஸ்கூலில் பசங்களுக்கு வந்து இந்த காம்படிஷன் நடத்துகிறாங்கல்ல, இந்த ஃபேஷன் காம்படிஷன், அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனும் சரி, அந்த ஃபேஷன் ஷோலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கேரக்டர் வந்து வயதான கேரக்டர் கண்ணாடி போட்டு அது ரொம்ப உண்மையிலே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி நடித்தாங்க ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணனுக்கு அதுக்கப்புறம் தான் படங்களே எனக்கு தெரிஞ்சு. ஓகே. அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ படங்கள்லாம் வந்து 1-2 படங்களில் நடித்தாங்க. சிகரம்ன்ற படத்தில் நடித்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3rd ரோல் தானே தவிர ஒரு 2nd ரோல் கூட அவங்க கிடையாது. அப்படி தான் இருந்தாங்க. அந்த படத்துக்கு பிறகு தான் ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து கேட்டால் அப்பவும் கூட அவங்களுக்கு ஒரு முழு படத்தில் கதாநாயகி ரோல்லாம் வந்து கொடுக்கல. எல்லாமே வந்து 2nd ரோலு அந்த மாதிரி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி கூட அப்படி தானே நிலமை. ஆனால் இந்த முக்கியமான கேரக்டராக இப்போ ராஜமாதா கேரக்டர்லாம் வந்து இந்த படையப்பாளர் நீலாம்பரி நடிச்சோடைய வந்து 2.0 தான் ராஜமாதா. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ரஜினி அவர்கள் சொன்னதில் வந்து கொஞ்சம் சென்சார் பண்ணி சொல்கிறாரு. அது காரணம் வந்து ஒரு நாகரிகம் கருதி இருக்கலாம், பயம்லாம் இருக்காது அவருக்கு.
நாகரிகம் கருதி இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம சொல்ல வேணான்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஏன்னா அவர் கதையும் அவர் தான், தயாரிப்பும் அவர் தான் போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜெயலலிதா மனதில் வச்சு தான் அந்த கதையை அது ஓன் ப்ரொடக்ஷன். ஸோ அதை மனசில் வச்சு தான் வந்து அந்த படத்தையே வந்து அவர் வந்து தயாரித்தார். ஸோ அதனால் வந்து ஜெயலலிதா மனசில் வச்சு தான் அந்த கதையும் உருவானச்சு வந்து உருவாக்குனார். தயாரிப்பும் அவர் வந்து வேறு யாரும் தயாரிக்கிறதுக்கு வரமாட்டாங்கன்றதுனால வந்து ஒருவேளை அவர் தயாரிச்சிக்கலாம், சொந்த தயாரிப்பாக இருந்துக்கலாம். அது முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் அவருடைய பவர் அந்த இடத்துல வந்து கதை தயாரிப்பு வந்து அவரே செஞ்சார். டைரக்ஷன் வந்து கே.எஸ். ரவிக்குமார் பண்ணார். அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன கிளை கதையெல்லாம் இருக்குது. கே.எஸ். ரவிக்குமார் வந்து ரொம்ப நீலாம்பரி மேலே வந்து ரொம்ப லவ் ஆகி அது ஒரு தனி கதை. அது படையப்பா யூனிட்ல இது ஆமாம், அது படையப்பால அது ஒரு உடையப்பா அப்படின்னு வச்சுங்களேன். அதில் ரொம்ப அஃபெக்ஷன் ஆகி வந்து படையப்பா கதையோட இது சுவாரஸ்யமாக இருக்கும். ஆமாம், அப்படி ஒரு கதை உண்டு. அது தனி கதை. அது நீலாம்பரியோட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீலாம்பரியை வந்து கே.எஸ். ரவிக்குமாரே வந்து லவ் பண்ணாருன்றதும் சினிமா வட்டாரத்தில் ஒரு கதை இருக்குது. அது நம்ம இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நேரில். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கிசுகிசுக்கப்பட்டது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ வந்து நம்ம அது பேசி பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை தான் எல்லாமே. அவங்களும் ஒரு ஃபேமிலியில் கமிட் ஆகிட்டாங்க. கதைக்கு வயசாகிடுச்சு, அவருக்கும் நீலாம்பரிக்கும் வயசாகிடுச்சு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பம் குழந்தை அப்படின்னு இருக்கிறாங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமாரும் அவருக்கும் ஒரு ஃபேமிலின்னு இருக்குது. இப்படி சில நேரங்களில் வந்து அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நடந்துடும். இதை தாண்டி என்ன சுவாரஸ்யம் இருக்குது சார் படையப்பா நிகழ்வில்? இதை தாண்டி சுவாரஸ்யம்னா நீலாம்பரி வேறு யாரும் லவ் பண்ணாங்கன்னு கேட்குறீங்களா? இல்லை, நீலாம்பரி வந்து பாண்டிச்சேரி வந்து சரக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வேணா நான் சொல்கிறேன். இல்லை ரஜினியோட மலர் நினைவுகளில் வேற என்ன இருக்குது படையப்பா உள்ள அப்படின்னு கேட்குறேன். அது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அதுக்கு பிறகு வந்து சிவாஜி அவர்கள் குறித்து பேசும்போது ரொம்ப எக்ஸைட்டாகி சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமாகவும் வந்து சர்ப்ரைஸாக நிறைய விஷயங்கள் சொல்கிறார். சிவாஜி அவருடைய அதில் பார்ட்டிசிபேட் பண்ணது, நான் வந்து ஃப்ளைட் வரேன், நான் கார்லேயே நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி நான் வந்து மைசூருக்கு வரேன்னு சொல்லுது. ஸோ மைசூரில் வந்து செட்டு போட்டு அங்கே வந்து உண்மையிலே சிவாஜியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கடைசி சீனில் ஓடி வந்து அந்த வீட்டை கட்டி பிடிச்சி அழுவார் பாருங்கள். அந்த வீடை விட்டுட்டு வரும்போது அந்த காட்சி எனக்கு ரொம்ப, எல்லாருமே அப்படி தானே சார், அந்த பிறப்புலேருந்து ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் சில பேர் இந்த வாடகை வீட்டில் இருந்தாலே வெளியேறும்போது ரொம்ப ஃபீலிங் இருக்கும். அப்படி இருக்கும்போது கேட்டால் பிறந்ததுலேருந்து ஒரு வீட்டை விட்டு வெளியேறும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இருக்கிறனா என்ன தான் வந்து நம்ம பாக பிரிவினை இதெல்லாம் பண்ணி இன்னொருத்திட்ட கொடுத்துட்டா கூட எனக்கெல்லாம் நான் என் பிறந்த ஊருக்கு நான் அந்த பக்கம் போகக்கூடிய ஒரு சூழல் வந்தால் கூட அந்த ரோடை அவாய்ட் பண்ணுப்பான்னு சொல்லுவேன். நான் அந்த ரோடை அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகும்போது அந்த ரோடை அவாய்ட் பண்ணிட்டு வேறு ரோடுக்காக சுற்றிட்டு போயிடும். அந்த ரோட்டுக்காக கூட போகிறதுக்கு மனசு வராது. காரணம் கேட்டால் அந்தளவுக்கு பயங்கரமாக நெஞ்சை பிழிகிற மாதிரி இருக்கும். அது வந்து சூப்பராக நடிச்சிருப்பார், பயங்கரமாக நடிச்சிருப்பார் சிவாஜி. அந்த கேரக்டர் ரொம்ப வந்து ஓடி வந்து அந்த தூணை கட்டி பிடிச்சிட்டு அந்த அழகு சீன் வந்து அது சொல்லி கொடுத்தாங்களா இல்லை அவரே செஞ்சாரா, அதாவது அந்த சீன் வந்து சீக்வன்ஸ் சொன்னாங்களா இல்லை அவரே செஞ்சாரான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு உருக்கமான ஒரு சீன். வாழ்ந்த இந்த வீட்டில் கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். ரஜினி மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரஜினியே வந்து ரம்யா கிருஷ்ணன் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அவங்களுடைய திறமை, நீலாம்பரியோட திறமைன்றது ரம்யா கிருஷ்ணனுடைய திறமை. அந்த கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலுக்கு அவங்க அழகாக செட் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து கேட்டால் எனக்கு மனசில் தோன்றுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாசர்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வில்லன் கேரக்டரில் இருந்திருக்கணும். இன்னும் நிறைய படங்கள் வந்து வில்லன் கேரக்டராக அடித்து நொறுக்கியிருப்பார். பட் அந்த படத்தில் வந்து ஒரு 2-3 கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டம்மி பண்ண மாதிரி இருக்கும். ஒன்று அண்ணன் ராதாரவியோட கேரக்டரை வந்து ரொம்ப உருக்கமாக இருக்கும். அவருடைய காட்சியை வந்து கேட்டால் வந்து தற்கொலை பண்ணிட்டு தொங்குற மாதிரியான காட்சி வந்து ரொம்ப உருக்கமாக இருக்கும். அது ஒரு காட்சி. மிகப்பெரிய வில்லன்கள் இவங்க யாரு இல்லை, இது பெரிய பட்ஜெட்னாவே இது மாதிரி கேரக்டர் இவங்க ரஜினின்றதுனால ஒரு வேளை காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்களோன்னு தோணுது எனக்கு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சைலண்ட்டாக வந்தாலும் மணியனன் வந்து ஒரு வகையாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஒரு மாதிரியான அந்த கேரக்டர்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் ராதாரவிக்கே கொடுத்துருக்கலாம். அந்த கேரக்டர்லாம் நல்லா பண்ணியிருப்பார்.
பட் எல்லா படத்துலையும் நல்லா பண்ண, இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நடிச்சிருப்பார் தான். பட் கேரக்டருங்களை வந்து சிதைக்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து துக்கம் தாழாமல் வந்து தூக்கில் தொங்குற மாதிரி, ஒரு மானம் தாங்காமல் லக்ஷ்மி வந்து சாடுற மாதிரியும், அந்த மானம் தாங்காமல் தற்கொலை பண்ணி சாகிற மாதிரி ஒரு காட்சி. அதே மாதிரி இவர் வந்து நாசர் எதுக்கு தான் அந்த கேரக்டர் நடிச்சாருன்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு டம்மியான அண்ணன் கேரக்டரில் வந்து வந்து நீலாம்பரிக்கு கூஜா தூக்குற மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஸோ அந்த கேரக்டர்லாம் இவங்கெல்லாம் வந்து எதுக்காகனா ரஜினின்ற ஒரு மனிதருக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேட்டஸை, சினிமா ஸ்டேட்டஸ் வந்து அதில் தான் இவங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டவுன் ஆனதுக்கு காரணமே. இப்போது முத்து படத்தில் வந்து வருவார் பாருங்க, அறிவுள்ளவனுக்கு ஒரு வழி, இந்த ஆலவந்தானுக்கு 1000 வழின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் பேசுவார் ராதாரவி. வேறு லெவலில் இருக்கும் அந்த மியூசிக்கும் அந்த காரும், அதில் வந்து இறங்கி ஃபேமஸான பயங்கரமாக இருக்கும். இன்னொன்று கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரி. அது வந்து அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன், அந்த கேரக்டர்லாம் வந்து எப்படி இருக்கும் அந்த அண்ணாமலையிலும் சரி முத்துலையும் சரிண்ணா. பட் படையப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து அண்ணன் ராதாரவி அண்ணன் கேரக்டர் வந்து அப்படியே சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லை, ரஜினிக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது தான். நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அவர் சொன்னால் திட்டுவாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் ராதாரவி அண்ணன் இந்த வீடியோ எப்படியும் பார்ப்பார், பார்த்தாலும் கண்டிச்சிட்டு. ஆனால் வந்து அது நம்ம சொல்லிடலாம் சார், சிறந்த கலைஞர்கள் தானே சார். நாசர் கூட அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கேரக்டர், சந்திரமுகியில் ஒரு கேரக்டர் அது, நாசர் நடிக்கிற கேரக்டர் அது. கண்டிப்பாக இல்லைன்னா நாசர் ஏன் கீழே விழுதாரு தெரியுங்களா? இந்த மாதிரி கேரக்டர்களை எடுத்ததுனால தான். நீங்கள் படையப்பாலேயே அது சந்திரமுகிலையும் படையப்பால 2 இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு காமெடி. நாசரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலா கூட எந்த ஒரு ரோல் பண்ணாலும் அதில் அது ஒரு ரோலே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். நீங்கள் நான் இப்போ சொல்கிறேன், அந்த படத்தில் குருதி புனலில் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நாசர் கேரக்டர் அட்டகாசமான கேரக்டர் அது குருதி புனலில். அந்த நாசர் இங்கே அப்புறம் எங்கே வந்து நின்றாங்க, தக் லைஃப்பில் வந்து எங்கே வந்து நின்றாங்க பாருங்க. இது நாசர் எங்கே வந்து நின்றாரு தக் லைஃப்பில், அது ஒரு கேரக்டர். இது நாசர் நடிக்கிற கேரக்டர் அது தக் லைஃப்பில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறாராம் சந்திரமுகியில். இவங்களாம் வந்து சார் அந்த காலத்தில் ரங்காராவ் எப்படி சார், ரங்காராவ்னு ஒரு நடிகர் தெரியும், ரங்காராவ். அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேரக்டர் ஆர்டிஸ்டாக கூட நீங்கள் ஆக்டராக கூட ஆயிடலாம், குணச்சித்திர நடிகர் கூட ஆயிடலாம். ஆனால் வந்து இந்த கேரக்டர் சிறுமைப்படுத்துகிற மாதிரி இந்த காமெடி பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவர்லாம் வந்து ஜமீன்தார் தான், ஒரிஜினல் ஜமீன்தார் யாருன்னா நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. பழைய ரங்காராவ் படத்தை எடுத்து பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் கூட பண்ணுவார் ரங்காராவ். நம் நாடு படத்தில் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் படையப்பா படத்தில் வந்து சில கேரக்டர்கள் வந்து நசுக்கப்பட்டது, அதை வந்து ரஜினி பேச மாட்டார், நம்ம தானே பேசணும். கண்டிப்பாக அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நசுக்கப்பட்ட கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணன் ராதாரவியோடைய கேரக்டரும் நசுக்கியிருப்பாங்க, அதில் நாசருடைய கேரக்டரும் நசுக்கியிருப்பாங்க. அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கதை இருக்குது, அந்த கதையை சொல்ல மாட்டார், நம்ம தான் சொல்லணும், ரஜினி சொல்ல மாட்டார் கண்டிப்பாக. அதில் அப்பாஸுடைய கேரக்டர் இருக்குது தெரியுங்களா, அப்பாஸுடைய கேரக்டர் அதுக்கு வந்து யாரை கேட்டாங்க தெரியுமா முதல்ல? அப்பாஸ் கேரக்டருக்கு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது விஜய் கேட்டாங்க அப்பாஸ் கேரக்டருக்கு. ஆனால் வந்து விஜய் வந்து அந்த கேரக்டர் கேட்டதும் அவர் ஒத்துக்கலை. ஏன்னா அவங்க பிளான் வேறு மாதிரி இருக்குல்ல. நம்ம ரஜினி ஈக்குவல்ன்ற அந்த இதை பயணத்தில் அவங்க இருக்கிறதுனால அந்த டைமில் 99ல் வந்து ஒரு கேரக்டர் கேட்கும் போது அப்பாஸ் கேரக்டரில் வந்து விஜய் வந்து கேட்டாங்க, விஜய் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் அப்பாஸை போட்டாங்க. அதில் அப்பாஸ் ஒரு கேரக்டர் அது. அந்த மாதிரி வந்து நிறைய அந்த விஷயத்தில் ரஜினிக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களாம். இல்லைனா ஆனால் அந்த கேரக்டர்லாம் நீங்கள் டம்மி ஆக்கி என்ன செஞ்சாங்கன்னா, நாசர் கேரக்டரை டம்மி ஆக்கி, ராதாரவி கேரக்டர் டம்மி ஆக்கி வந்து நான் ஃபுல் ஹைப் வந்து பார்த்திங்கன்னா நீலாம்பரி கொடுத்தான். அதுதாங்க முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அதுதான். இப்போது 2வது பிளேஸ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதாவோட 2வது பிளேஸு 2 பேர். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் நாவலர் நெடுஞ்செழியன். இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக சில விஷயங்கள் பண்ணது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடராஜன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து எப்படி அவங்களாம் டம்மியாக தானே இருந்தாங்க. அப்படி தான் வந்து இந்த கேரக்டர் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த நீலாம்பரி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வில்லன்களை வந்து டம்மி ஆக்கி, அன்றைக்கி வந்து 99ல் ஃபுல் பவரில் இருந்தாங்க வில்லன் கேரக்டர். அவங்க 2 பேரையும் டம்மி ஆக்கி நீலாம்பரி கேரக்டர் வந்து பூஸ்ட் பண்ணிட்டாங்க.
இதெல்லாம் நம்ம தானே சார் பேச முடியும். இதுதான் உண்மையான விஷயம். மறைக்கப்பட இதெல்லாம் வந்து படையப்பால வந்து ரஜினி சொல்ல மறந்தன்றதை விட சொல்ல மறுத்த சொல்ல தவிர்த்த விஷயங்கள் இதெல்லாம். சரிங்க சார். எப்படி இருந்தாலும் தமிழ் சினிமா உலகில் ஒரு 50 ஆண்டும் ஜொலிச்சு வாழ்ந்தவர். வாழ்த்து நம்ம அவரோட பயணம் தொடரட்டும். உங்கள் நேரத்தும் கருத்தும் மிக்க நன்றி. நன்றி சார்.